ஹலோ எவ்ரிவன், வெல்கம்ஸ் டு பைத்தான் சீரிஸ் எபிசோட் 1. இந்த எபிசோட்ல நம்ம என்ன கத்துக்க போறோம்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன். பிரிண்ட் ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? ப்ரோக்ராமிங்ல வர அவுட்புட்டை நம்ம கன்சோல்ல பிரிண்ட் பண்றதுக்காக, டிஸ்ப்ளே பண்றதுக்காக யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் தான் பிரிண்ட் ஃபங்க்ஷன். இங்க பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல நம்ம பாஸ் பண்றது எல்லாமே பேராமீட்டர்ஸ் தான். ஆப்ஜெக்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுவோம், எல்லாமே நம்ம பாஸ் பண்ணுவோம். அது இல்லாம ஒரு சில பேராமீட்டர்ஸும் அதுல டிஃபால்ட்டா இருக்கு. அது என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன ஸ்ட்ரிங்கை மட்டும் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். பிரிண்ட் ஹலோ. இப்போ நமக்கு ஹலோன்னு பிரிண்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன பாஸ் பண்ணாலும் இது பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நமக்கு கன்சோல்ல டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கும். இப்போ நம்ம செப்பரேட்டர்ங்கிற ஒரு பேராமீட்டரை நம்ம இப்ப என்னன்னு பார்க்கலாம். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இப்ப நீங்க 2-3 ஆப்ஜெக்ட்ஸை ஒரு லைன்ல பிரிண்ட் பண்றீங்க. அப்படி பிரிண்ட் பண்ணும்போது எதை பேஸ் பண்ணி அது உங்களுக்கு செப்பரேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப நான் இங்க 2 ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்றேன். இந்த இடத்துல நான் ஸ்பேஸுங்கிறது ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணவே இல்ல. ஸ்பேஸே நான் குடுக்கல. ஆனா இங்க எனக்கு டிஸ்ப்ளேல வரும்போது என்ன ஆயிருக்குன்னா ஸ்பேஸ் வந்திருக்கு. ஏன்னா செப்பரேட்டரோட டிஃபால்ட் வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ். ஓகே, எனக்கு ஸ்பேஸ் வேணாம், நான் வேற ஒரு வேல்யூ வச்சு நான் செப்பரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா செப் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்ல ஹேஷ் வச்சு நீங்க ஹேஷ் வச்சு செப்பரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம ரன் பண்ணலாம். நீங்க பாருங்க, இது நமக்கு ஹேஷ் வச்சு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருச்சு. இதுதான் செப்பரேட்டரோட யூஸ். ஓகே, அடுத்து எண்ட்னா என்னன்னா, இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது எப்படி எண்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்லாஷ் என்ன நியூ லைன். ஸோ இது என்ன ஆகும்னா, இப்ப நான் இங்க ஒரு லைன் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் வெல்கம். இப்ப நான் இத இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இப்ப இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் வரும்போது அடுத்த லைன்ல தான் இந்த வெல்கம் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா டிஃபால்ட்டா ஒரு ஃபங்க்ஷன், இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் எண்ட் ஆகும்போது என்ன பண்ணணும் டிஃபால்ட்டா அவங்க வச்சிருக்காங்கன்னா நியூ லைனுக்கு போகணும் கர்சர் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு நியூ லைனுக்கு வேணாம், எனக்கு இந்த வேற ஒரு டேட்டா வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எண்டு ஈக்குவல் டு சிங்கிள்ல ஒரு டபுள் ஸ்டார் கொடுத்துக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும்னா இது நியூ லைனுக்கு போகாது. இப்ப நீங்க எண்டுக்கு என்னன்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த நியூ லைனுக்கு போகாது. இதுக்கு பக்கத்துலயே வெல்கம் பிரிண்ட் பண்ணிரும். ஆனா இந்த வெல்கம்க்கு அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா வெல்கம் ஹோம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்ப இதை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். நீங்க பாருங்க, ஏன்னா நம்ம எப்படி எண்ட் ஆகணும்னு அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு சொல்லியிருக்கோம்னா எனக்கு ஸ்லாஷ் என் வரக்கூடாது, எனக்கு இந்த ஸ்டார் ஸ்டார் போடணும். அதனால ஸ்டார் ஸ்டார் போட்டுட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு போகாம வெல்கம் பிரிண்ட் பண்ணிருச்சு. இங்க வெல்கம் வரும்போது டிஃபால்ட்டா என்னன்னா எண்டு ஸ்லாஷ் என் தான். ஸோ அதனால ஹோம் நமக்கு நெக்ஸ்ட் லைன்ல வந்திருக்கு. ஓகே, இப்ப ஃபைல்ங்கிற பேராமீட்டர் எதுக்குன்னா, இப்ப இங்க கொடுக்குற இந்த கன்சோல்ல வர அவுட்புட்டை நீங்க ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை இது பண்ணலாம். ஓகே, நம்ம இப்ப அந்த ப்ரோக்ராமிங் பார்ப்போம். இப்ப ஹலோங்கிறத ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கறத நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணும்னா ஒரு ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் ஈக்குவல் டு ஒரு ஃபைலை நம்ம ஓபன் பண்ணணும். அது ஃபைலோட நேம் கொடுக்கணும். நான் அந்த ஃபைலுக்கு எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். s.txt ஃபைலா கொடுத்துக்கிறேன். அதுல என்ன பண்ணணும்னா எனக்கு ரைட் பண்ணணும். இதையே டபுள் கோட்ஸ்ல போட்டுக்கலாம். அப்புறம் அந்த ஃபைலை எனக்கு க்ளோஸ் பண்ணணும். s.close. இதை நம்ம வெளியில கொடுத்துக்கலாம். ஏன்னா அது அன்டிஃபைன்டுன்னு காமிக்குது. ஸோ நான் அதனால என்ன பண்றேன்னா எஸ்ன்னு ஒரு நேம் கொடுத்து அங்க ஃபைல் ஓப்பன்
இங்க வந்து அந்த நேம நான் குடுத்துக்கிறேன். சரிங்க. எஸ் ஃபைல். இப்போ நம்ம இத ரன் பண்ணலாம். என்னன்னா, இப்ப என்ன ஆகும்னா, ஹலோ வேர்ல்டுங்கிறது நமக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல ஷோ ஆகும். ஓகே. என்ன ஆயிருக்கு? இங்க நமக்கு அவுட்புட் வரல. இங்க ஒரு s.txt ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி, அங்க ஹலோ வேர்ல்டு நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ செப்பரேட்டர் பேராமீட்டர் நம்ம பார்த்துட்டோம். எண்ட் பேராமீட்டர் நம்ம பார்த்துட்டோம். ஃபைல் பார்த்துட்டோம். ஃப்ளஷ்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பிரிண்ட்ங்கிறது ஒரு ஆப்ரேஷன். அந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ இன்புட், அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும்னா, நம்ம குடுக்குற வேல்யூஸ வந்து டெம்பரரியா வந்து பஃபர்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். அந்த பஃபர் என்ன பண்ணும்னா, ஸ்லாஷ் அண்ட் கேரக்டர் எங்க இருக்கு அப்படின்னு ரீட் பண்ணிட்டே வரும். அந்த ஸ்லாஷ் அண்ட் கேரக்டர ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கன்சோல்ல பிரிண்ட் பண்ணிரும். இப்போ நம்ம இந்த ஃப்ளஷ்ஷ வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிரிண்ட் ஹெல்லோ. இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்லாஷ் என் இருந்துச்சு. அதனால பஃபருக்கு வந்து ஸ்லாஷ் என் கிடைச்சிருச்சு. ஸோ அதனால அது பிரிண்ட் பண்ணிருச்சு. இப்போ சேம் அதே தான். இங்க ஒரு ஸ்லாஷ் என் இருந்துச்சு, பிரிண்ட் பண்ணிருச்சு. உங்களுக்கு இது பண்ணிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் டைம் குடுத்து பார்க்கலாம். டைம் குடுத்தா தான் நம்மளுக்கு அது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது லைன் பை லைன் பார்க்க முடியும். ஸோ டைம் டாட் ஸ்லீப் 5 செகண்ட்ஸ் குடுத்துக்கலாம். இது வந்து இம்போர்ட் பண்ணணும் ஃபைலு. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ நமக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுது. வெயிட் பண்ணிட்டு வேர்ல்டு நமக்கு அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆயிருச்சு. ஓகே. இப்போ நம்ம இங்க ஸ்லாஷ் அண்ட் கேரக்டர் இருக்க வேணாம். அப்ப எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு இதுல வந்து ஸ்டார் 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 கொடுத்துக்கலாம். இப்போ எப்படி ரன் ஆகுது? இப்போ வந்து 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல அதுக்கு ஸ்லாஷ் என் கிடைக்கவே இல்ல. அதனால இந்த 5 ஃபர்ஸ்ட் இந்த லைன்ல அது கிடைக்காதனால செகண்ட் லைன் ப்ரோக்ராம் ரன் ஆகி ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு, இப்போ இங்க வந்தோனே அதுக்கு ஸ்லாஷ் என் கிடைச்சிரும் ரீட் பண்ண பஃபர்ல. இப்போ வந்து நம்ம பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ பஃபர்ல இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்படி வெயிட் பண்ணாம எனக்கு இம்மீடியட்டா அந்த ஹலோ பிரிண்ட் ஆயிரணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த ஃப்ளஷ் யூஸ் பண்ணணும். டிஃபால்ட்டா ஃப்ளஷ் ஃபால்ஸு. ஸோ அதனால தான் வந்து இது பிரிண்ட் பண்ணாம வெயிட் பண்ணிருச்சு. இப்போ நம்ம ஃப்ளஷ்ஷ வந்து ட்ரூன்னு செட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க பஃபர் வெயிட் பண்ணவே இல்ல. ஏன்னா நம்ம ஃப்ளஷ் ட்ரூன்னு குடுத்தோனே ஹலோவ பிரிண்ட் பண்ணிருச்சு. இங்க நமக்கு ஸ்லாஷ் அண்ட் கேரக்டர் இல்ல. இல்லனாலும் ஹலோவ வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் தான் வேர்ல்டு யூஸ் ஆகுது. ஸோ ஃப்ளஷோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, பஃபர்ல ஸ்லாஷ் அந்த கேரக்டருக்காக வெயிட் பண்ணாம இம்மீடியட்டா பிரிண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதா ஃப்ளஷ். தேங்க் யூ ஆல்.